வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னோம்னா, எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கான பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். அது ஆல்ரெடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னோம்னா, யார் யாரெல்லாம் எஜுகேஷன் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் எஜுகேஷன் லோன் வாங்கலாம், என்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, எப்படி வந்து ஆன்லைன்ல எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னோம்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த லோனை வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் பாத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட். இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோம்னா ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோல சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் மறுபடியும் இங்க கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட், கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். இதான் பாத்தீங்க அப்படின்னோம்னா உங்களோட வெப் போர்ட்டல் pmvidyalakshmi.co.in. ஓகேங்களா? என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோம்னா கூகுள்ல போய் இந்த போர்ட்டலை சர்ச் பண்ணி உள்ளுக்குள்ள வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னோம்னா இந்த போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஓகேங்களா? என்னென்ன நம்மளால இதில் அக்சஸ் பண்ண முடியும் இந்த போர்ட்டல் மூலியமானா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா சைன் அப் பண்ணணும், லாகின் பண்ணணும் இந்த போர்ட்டலுக்குள்ள. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா லோன் அப்ளிகேஷனை வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிடணும்னா லாகின் பண்ணிடணும். அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா லோன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். அந்த லோனை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இன்னொன்று பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நீங்க டீட்டெயிலா கடைசி வரை கவனிங்க. உங்களுக்கு நான் இது என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லாகின் ஆகி உள்ள வந்த உடனே அந்த போர்ட்டல்ல வந்த உடனே உங்களுக்கு வந்து வெப்பேஜ் இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா எனக்குள்ள ஸ்டூடெண்ட் லாகின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோம்னா அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லாகின், மினிஸ்ட்ரி லாகின் இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா ஸ்டூடெண்ட் லாகினை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஸ்டூடெண்ட் லாகினை கிளிக் பண்ண உடனேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த பேஜில் என்னெல்லாம் கேட்டிருப்பாங்கன்னா அப்ளிகண்ட் நேம் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னோம்னா உங்களோட நேம் வந்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th அல்லது 12th சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் கையில இப்ப நீங்க எந்த மொபைல் வச்சிருக்கீங்களோ ஒரு நம்பர் டைப் பண்ணிருங்க. நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடி, அந்த மெயில் ஐடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட யூசர் நேமா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இங்க கேப்சா தெரியும். இந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டு இதை இங்க டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டிக் பண்ணிட்டு என்ன பண்ணிருங்க அப்படின்னோம்னா இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒன்று வரும். இதுல வந்து யூசர் ஐடி வந்து கேட்கும். யூசர் ஐடிங்கிறது நீங்க அங்க கொடுத்த மெயில் ஐடி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி. ஓகேங்களா? நீங்க அங்க பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சாவை கொடுத்துட்டு அதே மாதிரி இங்க டிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னோம்னா சப்மிட்டை கிளிக் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்க மெயிலுக்கும் சரி உங்களோட மொபைலுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஓடிபி வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த மொபைல்ல இருக்க ஓடிபியை நீங்க கொடுங்க. சில நேரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சர்வர் பிஸியா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகல அப்படின்னோம்னா ரீசெண்ட் ஓடிபின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி இங்க டைப் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? ஒரே ஒரு தடவை தான் அந்த ஓடிபி கேட்கும். அதுக்கப்புறம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இதான் பாத்தீங்கன்னா உங்களோட மெயின் பேஜ். இந்த பேஜ்ல வந்து லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா வியூ பேங்க் லோன் ஸ்கீம். ஓகேங்களா? அந்த பேங்க் லோன் ஸ்கீமை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேங்க்லயும் என்னென்ன மாதிரியான ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க எந்த பேங்க்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பேங்க்ல என்ன மாதிரி ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு வந்து லோன் தர்றாங்க, அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு என்னங்கிறது நீங்க இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோன். இதை நீங்க முத கிளிக் பண்ணணும். இதை நீங்க படிச்சுக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு லோன் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை ஃபார் எஜுகேஷன் லோன்றதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் இங்க வந்து கிளிக் போட சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க ப்ரொசீட் வித்தவுட் ஆதார் நீங்க போடலாம். பட் நீங்க ப்ரொசீட் வித்தவுட் ஆதார்னு போட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து உங்களால கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது என்னன்றதை சொல்றேன். ஸோ அதனால என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ப்ரொசீட் வித்தவுட் ஆதார்ன்றது யாருமே கொடுக்காதீங்க. ஸோ இங்க உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்து கெட் ஓடிபி கொடுங்க. ஓகேங்களா? இன்னொன்று கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னோம்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த லோன் அப்ளிகேஷனை நீங்களா ஃபில் பண்ண பாருங்க. எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கும் போகாதீங்க. ஏன்னா நீங்க ப்ரௌசிங் சென்டருக்கு போனீங்க அப்படின்னம்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து தப்பா வந்து நிறைய வந்து கைட் பண்ணி தப்பு பண்ணிடுறாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த லோன் வர ரொம்ப டிலே ஆகுது. ஓகேங்களா?
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மட்டுமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து லோன் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? இனிமேல் ஃபுல்லாமே நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ண போறீங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் கொடுத்துருக்க ஃபுல்லாமே ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ், இந்த பக்கம் கொடுக்குற ஃபுல்லாமே வந்து பேரண்டோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? டைட்டில் வந்து மிஸ்டர். ஓகேங்களா? இங்கே வந்து உங்க அப்பானா அப்பாவுக்கு வந்து மிஸ்டர்னு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னம்னா மிஸ்ஸஸ்ன்னு கொடுத்து உங்க அம்மாவோட டீட்டெயில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே வந்து உங்களோட நேமு, இங்கே வந்து உங்க பேரண்ட், அப்பானா அப்பா, அம்மானா அம்மாவோட நேம். ஓகேங்களா? இங்கே வந்து ஃபாதர் நேம், உங்களோட ஃபாதர் நேம் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே யார் நேம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட ஃபாதர் நேம் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? அப்பா கொடுத்தீங்கன்னா அப்பாவோட அப்பா, அம்மா கொடுத்தீங்கன்னா அம்மாவோட அப்பா நேம் இங்கே கொடுத்துடணும். ஓகேங்களா? இது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் அல்லது உங்க அம்மாவோட டேட் ஆஃப் பர்த். நீங்க உங்க அப்பா பேர் கொடுத்தா உங்க அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேட்டகரி. ஓகேங்களா? நீங்க என்னவா இருக்கலாம்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எதா இருக்கலாம். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கேட்டகரியில் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க பேரண்ட்டுக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர், மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட ரிலிஜன், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அது மாதிரி என்ன இருக்கீங்களோ அவங்களோட ரிலிஜனை சூஸ் பண்ணிக்கோங்க. மேரிடியல் ஸ்டேட்டஸ், நீங்க வந்து மேரிடா அன்மேரிடா. மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்டூடெண்ட் வந்து அன்மேரிடா தான் இருப்பீங்க. அன்மேரிடு போட்டுக்கோங்க. மேரிடா இருந்தா மேரிடுன்னு போட்டுக்கோங்க. இங்க வந்து மேரிடு தான் வரும். ஆக்குபேஷன், நீங்க வந்து ஸ்டூடெண்டா தான் இருப்பீங்க. ஸோ ஸ்டூடெண்ட் நீங்க இங்க கொடுத்துருக்கீங்களா, அப்பாவோ அம்மாவோ நீங்க நேம் கொடுத்துருப்பீங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்றத இங்க நீங்க கண்டிப்பா கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன டீடைல்ஸ் கேட்கும்னு பாத்தீங்க அப்படின்னம்னா உங்களோட அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் கேட்கும். உங்களோட வீட்டு அட்ரஸை வந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ணிருங்க, அட்ரஸ் லைன் 1, லைன் 2 இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிருங்க கொடுத்துருங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி, கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்க வீட்டுக்கு வந்து ஒரே அட்ரஸா தான் இருக்குன்னா ஒரே தான் இங்க கொடுத்துடலாம். இந்த லைன் தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க எந்த வில்லேஜ்ல இருக்கீங்க, உங்க ஸ்டேட் என்ன, ஓகேங்க, தமிழ்நாடுனா தமிழ்நாடு. இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றீங்க அப்படின்றத போட்டுருங்க. அதே மாதிரி உங்க பேரண்ட்டுக்கும் நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா முடிச்சிருங்க. ஓகேங்களா? இந்த பிளாக்கு, தாலுக்கா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க, தெரியாட்டி விட்டுறலாம். ஓகேங்களா? இங்க வந்து உங்களோட பின்கோடு, நீங்க உங்க டிஸ்ட்ரிக்ட், உங்க வீட்டோட பின்கோடை வந்து இங்க என்னன்றதை கொடுத்துருங்க. 2 பேத்துக்குமே மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். நீங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, அது உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால அதே மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இங்க வந்துடும். ஓகேங்களா? உங்க பேரண்டோட மொபைல் நம்பர் இங்க கொடுங்க, அவங்களோட மெயில் ஐடி. சப்போஸ் அவங்களுக்கு மெயில் ஐடி இல்ல அப்படின்னம்னா உங்களோட மெயில் ஐடியை நீங்க கொடுத்துருங்க. மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ண பாருங்க அப்படின்னம்னா உங்க பேரண்ட் நம்பரை இங்க டைப் பண்ண பாருங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து பேங்க் சைடுல இருந்து கால் பண்ணும்போது நீங்க காலேஜ்ல இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா உங்க பேரண்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நீங்க ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி போய் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னம்னா அவங்க உங்களோட நம்பரை இங்கேயும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால கம்யூனிகேஷன் கேப் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா உங்க பேரண்ட் நம்பரை இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்க 10th வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்தீங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஸோ 10th எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, பர்சன்டேஜ் தான் இங்க நம்ம போடணும். ஓகேங்களா? மார்க் டைப் பண்ணக்கூடாது, பர்சன்டேஜ். ஓகேங்களா? 10th ஸ்கூல், இங்க ஸ்கூல் நேம் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டைப் பண்ண முடியாது. இங்க கிளிக் ஹியர் ஃபார் ஸ்கூல் டீடைல்ஸ் இருக்குது. நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னம்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த பேஜ்ல நீங்க உங்களோட ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொடுத்துட்டு உங்க ஸ்கூல் நேமை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்க கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடும், உங்க ஸ்கூல் வந்து இங்க வந்துடும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா உங்க 10th சர்டிபிகேட்ல உங்க ஸ்கூல் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி சர்ச் பண்ணி பாருங்க. சில நேரம் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஸ்கூல் நேம் நம்ம ஷார்ட்டா சொல்லியே பழகிருப்போம். ஓகேங்களா? ஆனா சர்டிபிகேட்ல வந்து ஸ்கூல் நேம் வந்து ஃபுல்லா இருக்கும். அதனால சில ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னம்னா சார் எங்க ஸ்கூல் நேம் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, எல்லா ஸ்கூல் நேமும் அங்க இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட 12th இதே மாதிரி 12th நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தீங்க, உங்க 12th ஸ்கூல் என்ன பண்ணிக்கோங்க, சர்ச் பண்ணிக்கோங்க. பேரண்ட்டுக்கு இந்த டீடைல் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்க எதை வந்து ஹையஸ்டா படிச்சிருக்கீங்க, லாஸ்டா நீங்க என்ன படிச்சீங்க. ஓகேங்களா? 12th முடிச்சீங்களா, அல்லது பிஇ முடிச்சுட்டு எம்இக்கா லோன் அப்ளை பண்றீங்களா என்னன்றதை இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் 12th முடிச்சிருப்பீங்க, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், லாஸ்டா நீங்க என்ன படிச்சீங்கன்றதை இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பேரண்ட் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்காங்கன்றதை இங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஹையஸ்டா படிச்சதோட பர்சன்டேஜ். ஓகேங்களா? இப்ப நீங்க 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா 12th பர்சன்டேஜ் இங்க போட்டுருங்க. அதே மாதிரி பேரண்ட்டுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி டீடைல்ஸ் ஒன்று இருக்கும். நீங்க வந்து டிசேபிள்டா இருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க கொடுங்க. நீங்க அதுக்கான சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருப்பீங்க, வாங்கியிருந்தா மட்டும் எஸ்ன்னு கொடுங்க, இல்ல அப்படின்னா நோன் கொடுத்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு ஃபேமிலி இன்கம் டீடைல்ஸ், உங்க ஃபேமிலியோட வருட வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க இன்கம் சர்டிபிகேட் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க. அந்த இன்கம் சர்டிபிகேட்ல எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா இங்க வந்து கொடுங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேன் வெரிஃபை பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா பேன் டீடைல்ஸ் கண்டிப்பா வந்து பேன் கார்டை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். இங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பரை டைப் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு வெரிஃபை பேன் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபைடுன்னு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பேரண்டோட பேன் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா பேன் நம்பர் வெரிஃபைடுன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க பண்ணணும். இது வெரிஃபை பண்ணாம நீங்க போனீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரசன்ட் பேங்கர் டீடைல்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து எந்த பேங்க்ல வந்து லோன் வாங்க போறீங்க அல்லது எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்றதான். நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா லோன் வந்து வாங்க முடியும். இப்போ நீங்க வந்து எந்த பேங்க்ல கரெக்டா வரவு செலவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பேங்கோட டீடைல் தான் இங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அது வந்து கனரா பேங்கா இருக்கலாம், டிஎம்பியா இருக்கலாம், இந்தியன் பேங்கா இருக்கலாம், எதனால இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோட டைப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் ஐஎஃப்எஸ்சி இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பேங்க் அந்த ஐஎஃப்எஸ்சி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க் நேம் பிரான்ச் நேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி தான் பேரண்ட்டுக்கும் இல்ல அவங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல வந்து வரவு செலவு பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட டீட்டெயில் என்ன பண்ணிருங்க இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? ரெண்டு பேங்க்கும் சேமா இருக்கும்னு அவசியம் கிடையாது. வேற வேற பேங்கா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டா பார்த்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க எந்த பேங்க்ல லோன் வாங்க போறீங்களோ அந்த பேங்கோட தான் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அக்கௌண்ட் டைப் அது வந்து என்னது சேவிங்ஸா என்னன்றது இருக்கும். கரண்ட் அக்கௌண்டா இருக்கும் அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி பேரண்ட்டுக்கும் கொடுத்துருங்க. இங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிருங்க. கரெக்டா டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் தான் வந்து லோன் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ கரெக்டா டைப் பண்ணிருங்க. அதே மாதிரி இங்க உங்க பேரண்டோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிருங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பேங்க்ல வந்து உங்க ரிலேட்டிவ் யாராச்சும் ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி உண்மைக்கே ஒர்க் பண்ணாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்ல அப்படின்னா நோன் கொடுத்து வந்துருங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு கோர்ஸ் டீடைல் கேட்கும். நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்தீங்களா அல்லது மெரிட்ல வந்தீங்களான்னு கேட்கும். நீங்க மெரிட்ல வந்தீங்கன்னா மெரிட்னு கொடுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டானா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு கொடுத்துருங்க. டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம்? இப்போ நீங்க டிப்ளமோனா 3 வருஷம், பிஇனா 4 வருஷம், டாக்டர்னா 5 வருஷம் 6 வருஷம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தக்கன நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இப்போ நீங்க பிஇனா 4 இயர்ஸ் 0 மந்த்னு மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? டிப்ளமோனா 3 இயர்ஸ் 0 மந்த். ஓகேங்களா? டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னைக்கு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்க உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர்ல வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க இங்க கொடுத்துருங்க. இல்ல நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தீங்கன்னா என்னைக்கு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் இதுல இருந்து என்ன ஆகணும்னா ஒரு 4 வருஷம் தள்ளி பிஇஆ இருந்தீங்கன்னா, டிப்ளமோ இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் தள்ளி இங்க டைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கலா இருந்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தள்ளி என்ன பண்ணிக்கோங்க. எப்போ நீங்க அந்த கோர்ஸ் முடிப்பீங்களோ அதை நீங்க இங்க கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட் அதே நீங்க என்ன பண்ண முடியாது டைப் பண்ண முடியாது. இங்க போய் தான் என்ன பண்ணணும் நீங்க சர்ச் பண்ணணும். அந்த ஸ்கூல் சர்ச் பண்ண மாதிரி இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கேட்கும். அங்க நீங்க உங்களோட இன்ஸ்டியூட் நேம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி இங்க வந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துருங்க. ஸோ இங்க அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடும். நீங்க பண்ணும்போது நேம் ஆஃப் தி கோர்ஸ் இப்போ நீங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? நீங்க வந்து பயோமெடிக்கல் எடுத்திருக்கீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஈஸியான்றது என்ன பண்ணணும் நீங்க இங்க தான் கிளிக் பண்ணணும். நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க கொடுத்துருக்க இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தக்கன கோர்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? அந்த கோர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா பார்த்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அது ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிரும். ஓகேங்களா? இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எவ்வளவு வந்து மாசம் மாசம் ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டுக்கோங்க. ஒரு 15,000 அல்லது 20,000 அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சீட்டை லாக் பண்றதுக்கு எது நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கட்டினீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தா அந்த அமௌண்ட்டை போடுங்க. இல்ல அப்படின்னா 0ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷனோட ஸ்பிட் அப் நம்ம இங்க போட போறோம். ஓகேங்களா? ஸோ எத்தனை வருஷம் மேக்ஸிமம் 6 வருஷம் உங்களுக்கு வந்து இருக்கு. நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம்னா 4 வருஷம் தான். அந்த 4 வருஷத்தை மட்டும் ஃபில்அப் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா டியூஷன் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ இதுல கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு இந்த ஸ்பிட் அப்புக்கு மட்டும்தான் பேங்க் வந்து லோன் தருவாங்க. இதை தவிர உங்க காலேஜ்ல வேற என்னென்ன மாதிரிலாம் போட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலுமே அதுக்குள்ள என்ன வராது லோன் அமௌண்ட் மட்டும் வராது. அதனால நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல டியூஷன் ஃபீஸ்ல எவ்வளவு அமௌண்ட் போட்டுருக்காங்களோ அந்த அமௌண்ட் இங்க போடுங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ்ல என்ன அமௌண்ட் போட்டுருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை போடுங்க. சப்போஸ் எக்ஸாம் ஃபீஸுக்கு எந்த அமௌண்ட் இல்லை அப்படின்னா 0 தான் நீங்க போட்டாகணும். வேற வழி கிடையாது. புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிக்கு என்ன அமௌண்ட் ஒன்னொன்னுக்கு என்னென்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட் இங்க போட்டுருங்க. ஓகேங்களா? இதை தவிர உங்க காலேஜ்ல இருந்து மிஸ்லேனியஸ் அதர் ஃபீஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அதை நீங்க எங்கேயுமே என்ன பண்ண முடியாதுன்னா கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால உங்க காலேஜ்ல வாங்கும் போதே இந்த மாதிரி எனக்கு ஸ்பிட் அப்ல வந்து எனக்கு போனஃபைடு கொடுங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுங்கன்ற மாதிரி கேட்டு பாருங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா இந்த அமௌண்ட் கூட நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
டோட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வந்துடும். இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4 வருஷத்துக்குமே பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயருக்கு மட்டும் பண்ணீங்கன்னா 1 வருஷத்துக்கு மட்டும் லோன் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா 4 வருஷத்துக்குமே இந்த டீட்டெயில் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஓன் சோர்ஸ் ஆர் ஸ்காலர்ஷிப்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இங்க லோன் வந்து ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு வருதுன்னு வைங்க. ஓகேங்களா? நீங்க உங்களால எவ்வளவு பணம் செலவழிக்க முடியும் அல்லது உங்களுக்கு வேற எந்த வழியா ஸ்காலர்ஷிப் வருதா அப்படின்னு கேட்பாங்க. சில ஸ்டூடெண்ட்க்கு என்ன பண்ணணும்னா முதல் பட்டதாரி இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வருஷம் 25,000 வரும். அந்த 25,000 நீங்க என்ன பண்ணலாம், இங்க போடலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது தொண்டு நிறுவனம் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கலாம், அந்த அமௌண்ட்டை போடலாம். இல்ல எனக்கு அப்படி எதுவுமே வராதுன்னா இங்க 0ன்னு போட்டுருங்க. லோன் ரெக்கார்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னம்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் திரும்ப கூட நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா ரீபேமெண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? நீங்க இந்த அமௌண்ட் வாங்கினதை எவ்வளவு நாள்ல திருப்பி கட்டுவீங்கன்னு சொல்லணும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் தயவு செய்து இந்த இடத்துல 0ன்னு யாருமே போடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க இங்க 0ன்னு போட்டீங்க அப்படின்னம்னா லோன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து 15 வருஷம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 15 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாசம். 15 × 12 போட்டுக்கோங்க. அத்தனை இன்ஸ்டால்மெண்ட் நீங்க கட்டலாம். ஓகேங்களா? இஎம்ஐ அமௌண்ட்டுங்கிறது நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க டிவைடட் பை இந்த இங்க நீங்க ஒரு போட்டிருப்பீங்க நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட், அதை டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் இங்க போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன்ல இங்க டிக் பண்ணிட்டு ஐ அக்ரின்னு கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போறோம். ஒரு டாக்குமெண்ட்டுமே வந்து 200 கேபிக்குள்ளதான் இருக்கணும். என்ன பண்ணக்கூடாது, 200 கேபிக்கு மேல போகக்கூடாது. எல்லாமே வந்து பிடிஎஃப் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்க 10th சர்டிபிகேட் என்ன பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணி உள்ளதுக்கு போட்டுருங்க. 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன்றது உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர். ஓகேங்களா? நீங்க வந்து மெரிட்ல வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர். நீங்க மேனேஜ்மெண்ட்ல வந்துருந்தீங்கன்னா காலேஜ்ல இருந்து இந்த பையன் இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்ந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு போனஃபைட் வாங்கி நீங்க அப்லோட் பண்ணணும். இங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க காலேஜ்ல கொடுத்துருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிருங்க, இங்க அப்லோட் பண்ணிருங்க. இங்க வந்து இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. இது மேண்டேட்டரி கிடையாது, இருந்தால் என்ன பண்ணிருங்க. அப்ளிகண்ட் போட்டோ, உங்களோட போட்டோ, ஸ்டூடெண்டோட போட்டோ பண்ணணும். பேரண்டோட போட்டோ, நீங்க வந்து ஃபாதர்னா ஃபாதர், மதர்னா மதர், நீங்க என்ன பண்ணிடணும், அப்லோட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா சப்மிட் இங்க அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்கும். ஓகேங்களா? உங்களோட அப்ளிகண்ட் டேட்டா, உங்களோட ஐடி, அப்ளிகண்ட் ஐடி எல்லாமே இங்க வந்துடும். ஓகேங்களா? இது என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க ஃபைனல் சப்மிட் அண்ட் ப்ரொசீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கோங்க எது மிஸ்டேக் இருக்கான்ட்டு. ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நல்லா சொல்றேன், அப்ளிகேஷன் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஸோ என்ன பண்ணிக்கோங்க, நல்லா வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா நீங்க வந்து பேங்கை சூஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துருவீங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகண்ட் ஐடி இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே வந்துடும். செலக்ட் பேங்க்ன்ற இடத்துல நீங்க என்ன பேங்க்ன்றதை என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட பிரான்ச் லொகேஷன், ஓகேங்களா, அது எந்த ஊர் அப்படின்றத இங்க கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா நீங்க ஐஎஃப்எஸ்சி கோடை மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா மற்ற டீட்டெயிலாம் வந்துடும். ஓகேங்களா? நீங்க 3 பேங்க் வரைக்கும் என்ன பண்ண முடியும், உங்களால சூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு டைப் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த பேங்க் இங்க கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்க வேற எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ உங்க நியர்பை பேங்க், அந்த பேங்கை கொடுங்க. நியர்பை பேங்க்ல வேற பேங்க் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், சென்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், லாகின் ஆகி உள்ள வந்தோடனே லெஃப்ட் சைடு நிறைய ஆப்ஷன் காட்டுன்னு சொன்னேன். ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்ல போயிட்டு ட்ராக் அப்ளிகேஷன்றதை கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா கெட் லோன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது நீங்க டவுன்லோட் அப்ளிகேஷன் பிடிஎஃப். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல நீங்க அப்லோட் பண்ணீங்களோ இதை பிரிண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் ஒரு காப்பி எடுத்துட்டு எந்த பேங்க்ல நீங்க லோன் அப்ளை பண்ணீங்களோ அந்த பேங்க்ல கொண்டு போய் என்ன பண்ணணும், கொடுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எந்த பேங்க் போட்டீங்களோ அந்த பேங்க்ல கொண்டு போய் இதை கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்தரா வேற எதுவும் டாக்குமெண்ட் வேணுமா என்னன்றதை சொல்லுவாங்க. அதையும் சேர்த்து நீங்க கொடுத்துட்டு வந்துருங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த லோன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு லோன் ஸ்டேட்டஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு கொரிஸ் இருந்தா அவங்க அதை போடுவாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் போய் அவங்ககிட்ட போய் கிளாரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னம்னா சாங்ஷன் நீங்க வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா அக்கௌண்ட்ல வந்து மணி வந்து கிரெடிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ல இந்த உங்களுக்கு போற இன்ட்ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்சிடி வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா?
இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்க லாகின் பண்ண உடனே சைடில் நான் 4 ஆப்ஷன் காட்டும்னு சொல்லியிருக்கேன். அதுல அந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் டைப். ஓகேங்களா? என்ன பண்ணுங்க அப்படின்னா, இஷ்யூட் பை பப்ளிக் அத்தாரிட்டின்றத என்ன உங்களுக்கு பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் யார் கொடுத்தான்றதை போட்டுக்கோங்க. உங்களோட இன்கம் சர்டிபிகேட் நம்பரை போட்டுருங்க. இஷ்யூட் பை இதை யார் கொடுத்தா, தாசில்தார் கொடுத்தாங்களா, யார் கொடுத்தாங்க அப்படின்றத போட்டுருங்க. இன்கம் இஷ்யூட் டேட் அதுல சீல் வச்சிருப்பாங்க, என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்கன்னு. ஓகேங்களா? ஸோ உங்களோட இன்கம் சர்டிபிகேட் 6 மந்த்தா வேலிடு. ஓகேங்களா? அதனால இப்போதைக்கு கரண்டா இருக்கிற இன்கம் சர்டிபிகேட் வச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா இன்கம் சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இங்க எஸ்ன்றதை கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட இன்கம் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பேர் என்னது இன்ட்ரெஸ்ட் வந்து சப்சிடி கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னம்னா கிரீவன்சஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணோன்னே சைட்ல 4 ஆப்ஷன் வந்திருக்கும். இல்ல கிரீவன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் இந்த இது. ஓகேங்களா? இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் கிரீவன்சஸ் இருக்கு, லோன் வர்றதுக்கு டிலே ஆகுது, நீங்க லோன் வந்து ஏதாச்சும் ஒரு உங்களோட கொரியை வந்து எஸ்கலேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னம்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஐடியை போட்டு எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்க வந்து கிரீவன்சஸ் டைப் எல்லாமே சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணா அந்த பேங்க் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பாத்தீங்கன்னா கிரீவன்சஸ். மோஸ்ட்லி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னம்னா வந்துட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நீங்க அந்த ஆன்லைன்ல சப்மிட் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எல்லாமே யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிருங்க அப்படின்னா பேங்க்ல போய் ஒரு காப்பி கொடுத்துருங்க. வேற ஏதோ உங்க டாக்குமெண்ட் கேட்டாலும் அதையும் நீங்க என்ன பண்ணிருங்க கொடுத்துருங்க. அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னம்னா உங்களோட ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்னேன்ல, ட்ராக் அப்ளிகேஷன்ல போய் லாகின் பண்ணி நீங்க பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? அதுல எதுவும் கொரி கேட்டிருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கால் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு அந்த கால் ரீச் ஆகல அப்படின்னா தான் நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்த ட்ராக் அப்ளிகேஷனை பார்த்து நீங்க போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னம்னா ஒரு மேக்ஸிமம் 1 வீக்ல உங்களுக்கு என்ன பண்ணிடும், அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் வந்து செட்டில் ஆயிரும். நீங்க அதுக்கு என்ன பண்ணிடலாம், காலேஜ்ல வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நான் வந்து டீட்டெயில்டா சொல்லிட்டேன்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா இந்த லோன் அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணுங்க. எந்த ஒரு தப்புலாம் பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.